SS Music Studio One Golden Icon Awards, digital title sponsor Presta Women's Wear, Anaithilum Besta Presta Innovates Leggings and Nighties. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Presta. இது வந்து மாமன் என்னோட கிரிஜா கேரக்டருக்காக கிடைச்ச அவார்டு. மாமன் மூவி வந்து நிறைய கிராமத்தில் இருக்கிற அம்மா நிறைய தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் என் மேலே இன்னும் பாசம் அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசன் இந்த கிரிஜா கேரக்டர். அண்ட் மாமன் வந்து சூரி சாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஆக்சுவலி சூரி சாருக்கும் வேறு நிறைய இடத்துல அவார்ட்ஸ் கிடைச்சிது, ஐஷுக்கு, எனக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் எப்போது நான் சொல்கிற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் மக்கள் தான் இப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிஜன். அவங்க விஜய் ஆண்டனி சார் உங்கள் மேலே கோவமாக இருக்காரா மேம்? அது என்னன்னா எனக்கு கொஞ்சம் டேட் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு. நான் படம் ரிலீஸ் டைம்லேயே முன்னாடி கமிட் பண்ண ஷோக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க எப்போவும் செல்லமாக அந்த கோபம் எனக்கு, பட் அது ஜெனுவினான கோபம், பட் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால சாரி விஜய் ஆண்டனி சார். ஸோ எம்கே அண்ட் அமன் ஸ்டுடியோஸ்லேருந்து முஸ்தபா கான் அவர்கள், எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளுடைய மகேஷ் அவர்கள் இருக்கும்போது இந்த விருது யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறது அப்படியே ஏவியில் பார்த்துடலாம். The one and only ஸ்வாசிகா அவர்கள். பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி. அதாவது நிறைய படங்கள் வந்து நீங்க முன்னாடி பண்ணியிருந்தாலும், ஸோ ஆஃப்டர் இந்த மாமனா இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண லப்பர் பந்தா இருக்கட்டும், அது லப்பர் பந்து மூலியமா நிறைய பரிமாணத்துல உங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அவார்ட் பத்தி சில வார்த்தைகள். இது வந்து மாமன் என்னோட கிரிஜா கேரக்டருக்காக கிடைச்ச அவார்டு. மாமன் மூவி வந்து நிறைய கிராமத்தில் இருக்கிற அம்மா நிறைய தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் என் மேலே இன்னும் பாசம் அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசன் இந்த கிரிஜா கேரக்டர். படத்தில் அந்த அக்கா வந்து கொஞ்சம் கிரே ஷேட் இருக்குது, பொசசிவாக இருக்குது. பட் அந்த கேரக்டருக்கு உள்ளே இருக்கிற ஒரு அம்மாவோட இமோஷன். ஸோ அம்மா என்ன எப்பவும் ஒரே மாதிரி தானே. அவங்க பசங்களை யாராவது குறை சொன்னால் ஒரு அளவுக்கு தாங்கிக்க முடியும், ஆனால் ரொம்ப எல்லாம் சொன்னால் எல்லா அம்மாவும் அப்படிதான். அது ஒரு யூனிவர்சல் மதர்ஸ் லவ், அவங்க பொசசிவ்னஸ் எல்லாம் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு போர்ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் மாமன் வந்து சூரி சாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான மூவி. ஸோ சூரி சார் கூட நடித்த அந்த ஒரு 40 days, ஐஷுவாக இருக்கட்டும், என்னோட ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க கூட எல்லாம் நடித்த அந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும், ஆக்சுவலி சூரி சாருக்கும் வேறு நிறைய இடத்துல அவார்ட்ஸ் கிடைச்சிது, ஐஷுக்கு, எனக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் எப்போது நான் சொல்கிற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் மக்கள் தான் இப்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆக்சிஜன். அவங்க எங்க போனாலும் கொடுக்கிற அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ 100 சாமிக்கும் கொடுக்கிற வரவேற்புக்கு தேங்க்யூ so much. How do you feel about the award? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மாமன் மூவிக்கு இந்த கிரிஜா கேரக்டருக்காக கிடைக்கிற ஒரு 4th அவார்டு இது. ஸோ நான் மூவி பண்ணும்போது, அந்த கேரக்டர் பண்ணும்போது இவ்வளோ எல்லாம் எதிர்பார்க்கல. பட் நாங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும், மாமனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்காம அதுக்கு மேலேயும் அதில் நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுக்கும் அந்த பாசம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு அந்த சிஸ்டர் கிரிஜா கேரக்டருக்கு இருக்கிற அந்த பொசசிவ்னஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதில் இருக்கிற பாசம் பிடிச்சிருக்கு, அதில் இருக்கிற கோபம் பிடிச்சிருக்குன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லா அவார்டுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நான் பாக்குறேன். ஸோ இந்த அவார்டும் என்னோட நெக்ஸ்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஐ திங்க் இப்பவே நீங்க ரெடி ஆயிக்கணும்னு நினைக்கிறேன் 100 சாமியோட அவார்ட்ஸ்க்கு ஃபார் த நெக்ஸ்ட் இயர். நோ, நான் யாருமே டிஸ்அக்ரி பண்ண மாட்டாங்க. அண்ட் நாங்கள் நேரில் பார்க்குறவங்களே அதில் எனக்கு சுத்தமாக தெரில. யுவர் வாய்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு படங்கள் முன்னாடி அதை எப்படி நீங்கள் தயாராகிறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. லைக் கேரக்டர் இப்படி கிடைக்கும் போது அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுவேனா. ஐ லவ் டு டூ தட் ஹோம்ஒர்க். அந்த ப்ராசஸ் வந்து என்ஜாய் பண்ணுவேனா. ஸோ டெஃபினெட்லி என்னோட டைரக்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த கேரக்டருக்காக என்னென்ன இன்புட் வேணும் நிறைய ஒப்சர்வ் பண்ணுவேன். இந்த கேரக்டருக்கும் 100 சாமி ஒரு ரியல் பர்சனாலிட்டி தான், அந்த செல்வி கேரக்டர். ஸோ அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த கள்ளக்குறிச்சி ஊருக்கு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஈவன் இந்த மாமன் படத்துலயும் அந்த ட்ரிச்சியில் இருக்கிற லேடிஸ் அவங்களோட அந்த பொட்டு வைக்கிற விதம்,
அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அது எல்லாமே ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அது நானும் பண்ணுவேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் அப்படி வருது. அண்ட் டெஃபினெட்லி என்னோட டிரெக்டர்ஸ் தான். என்னோட டிரெக்டர்ஸ் என்ன director's actor. ஆமா கண்டிப்பா டிரெக்டர்ஸ் ஆக்டர். ஸோ அவர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அங்க இருந்து வாங்கி அந்த எனர்ஜி கிடைச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கும். Okay, actor தாண்டி ஒரு dancer too. Yes, We are seeing your Insta ID fully with your husband and everything. So adorable. Thank you. Few words about his support in everything. Prem, yes. Actually, after marriage தான் எனக்கு இவ்ளோ ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது. Yes. நான் வந்து பயந்து தான் மேரேஜ் பண்ணேன். லைக் நமக்கு ஒரு இது இருக்கும்ல, Stigma. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆமா. சரி எதுவா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இப்ப நான் என்னோட கேரக்டர்ஸ் ஏஜ் தாண்டி சூஸ் பண்ற மாதிரி வந்தா வரட்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். பட் அவங்க வந்து எனக்கு ரொம்ப லக்கி சாம். அவங்க வந்ததுல இருந்து அவங்கள பாக்குறதுக்கு டைம் இல்ல. ஸோ வெரி சப்போர்ட்டிவ், வெரி லைக் சப்போர்ட்டிவ். அது இல்லாம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ப்ரொஃபஷனை. ஸோ இந்த ப்ரொஃபஷனை யாரு புரிஞ்சுக்கிறாங்க, இந்த சினிமாவை வந்து யாரு நேசிப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த சப்போர்ட் கொடுக்க முடியும். ஸோ அவங்க வந்து என்னை விட இந்த சினிமாவை நேசிக்கிறாங்க, அதனால full support கொடுக்கறாங்க. So I'm lucky to have him. Yeah, he is also doing really well in Tamil. Yes. In serials he's doing நாங்க really ரெண்டு well. பேரும் இப்ப தமிழ் வந்துட்டோம், ஆமா, தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். அதே எல்லாமே எங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. அவங்களும் எதிர்பார்க்கல தமிழ்ல இந்த மாதிரி சீரியல்ஸ் பண்ணுவேன்னு, நானும் எதிர்பார்க்கல. பட் எல்லாமே நடக்குது. அண்ட் தமிழ் மக்களுக்கு எங்களோட ரெண்டு பேருடையும் நன்றி. அண்ட் முக்கியமா எனக்கு தெரிஞ்ச சுவாசிகானா, நீங்க உங்களோட அந்த ஏஜ் ரோல் பண்றதை விட நீங்க இப்போ அதர் கேரக்டர்ஸ் பண்றப்பதான் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது. தமிழ் ஆடியன்ஸ் உங்களை லப்பர் பந்துல ரொம்ப they fell in love with you. Like அப்பதான் வந்து ஓகே இவங்க என்ன இப்படி phenomenal-ஆ பண்றாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் நூறுசாமி, அதுக்கப்புறம் லப்பர் பந்துக்கு அப்புறம் மாமனுக்கு அப்புறம் இப்ப நூறுசாமி. அதுல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. லப்பர் பந்து பார்த்துட்டு தான் மாமன் கால் பண்ணதும். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பிரசாந்த் சாரும் தமிழ் சாரும். அப்புறம் தமிழ் சார் கிட்ட லப்பர் பந்து பார்த்துட்டு செகண்ட் டே சசி சார் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. பட் இந்த மூவி பத்தி சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க, லைக் நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன், இப்ப சுவாசிகாவை கேட்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் லபர்பந்த். அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ் அரசு பச்சைமுத்து, அவங்க தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்துலயுமே ஒரு நல்ல, ஈவன் இஃப் யூ கம் ஃபார் a few minutes like retro, you get a nice role. ஆமா கருப்பு எல்லாத்து கம்பேரிட்டிவ்லி லபர்பந்த், மாமன், நூறுசாமி விட ரெட்ரோ அண்ட் கருப்பு கம்மி, வெரி ஸ்மால் கேரக்டர். பட் ஸ்டில் அந்த மூவிக்கான ஒரு ஆமா அது வந்து எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அப்கமிங் ஃபிலிம்ஸ் நாங்க கேட்டே ஆகணும், எங்களுக்காக கொஞ்சம் அப்டேட் ஏதாவது சொல்ல முடியுமா? அப்கமிங் மூவியோட டீட்டெயிலா எனக்கு சொல்ல முடியாது. பட் ட்ரஸ்ட் மீ, அந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ஆக்ட்ரஸ், ப்ரொடியூசர், ஸோ ரொம்ப அருமையான ஒரு டீம் கூட நான் கொலாபரேட் பண்றேன். அண்ட் நெட்ஃபிளிக்ஸுக்காக மேடி சார் கூட ஒரு வெப் சீரிஸ் வருது, அதுதான் இமீடியட்டா ரிலீஸ் ஆக போகுது. தென் வித் DQ ஒரு தெலுங்கு மூவி, அண்ட் அது போத் தமிழ் தெலுங்கு. ஸோ யா, we are waiting because when he do Telugu and Tamil, அது blockbuster தான் இருக்கும் Dulquer Salman. Yeah, we are waiting. Thank you so much. thank you. Do the characters you feel like. எங்களுக்காக அப்டேட் பண்ணுங்க. இந்த அவார்ட் எனக்கு வாங்க முடியும் நான் நம்புறேன். வாங்குவீங்க. நூறுசாமி is already out there, so you will get, don't worry. Thank you so much. மேம் அவார்ட் வின் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க மாமன் மூவிக்காக? ஆமா, மாமன் மூவி எனக்கு இந்த கிராமத்து மக்களுக்கு நடுவில் பெரிய ஒரு பாசம் கொடுத்த ஒரு கேரக்டர், கிரிஜாங்கிறத கேரக்டர். அண்ட் மாமன் படம் அவ்வளோ நாங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிது. ஸோ அந்த கேரக்டருக்கு எனக்கு அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர். விஜய் ஆண்டனி சார் உங்க மேல கோவமா இருக்காரா மேம்? அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் டேட் வந்து கிளாஷ் ஆயிடுச்சு. நான் படம் ரிலீஸ் டைம்ல முன்னாடி கமிட் பண்ண ஷோக்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க எப்பவும் செல்லமா அந்த கோபம் எனக்கு, பட் அது ஜெனுவினான கோபம், பட் எல்லாமே இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால சாரி விஜயானி சார். ஓகே, சோ மோகன்லால் சார் கூட ஆடின டான்ஸ் இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு நினைச்சீங்களா? ஐயோ, இந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கல. பிகாஸ் எவ்ரி இயர் மோகன்லால் சார் ஷோ நடக்கும். ஸோ எல்லா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன். பட் மேபி அந்த சாங் பாகுபலி, அப்புறம் தனுஷ் சாரோட பறக்க பறக்க, மேபி அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து லால் சார் இன்னொரு ஆர்டிஸ்டோட சாங் எடுத்து பண்ணும்போது அது இன்னும் வைரல் ஆயிடுச்சு. ஸோ நாங்க யாரும் எதிர்பார்க்கல. பட் அதுக்கும் தேங்க்யூ. செல்வி, எப்படி இருக்கீங்க? ஐயோ, அந்த பேரு அப்படி கூப்பிடும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நீங்க கண்ணான அவங்கள சொல்றதா இருக்கட்டும், நீங்க அழுது நீங்க வீடியோ போட்டு தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரிசப்ஷன் இருக்கிறது,
எங்களால் ஸ்டில் மறக்க முடியும். எனக்கு ஏன்னா அந்த டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுனால அங்க லண்டன் போக வேண்டியது இருந்து. ஸோ இங்க கிடைக்கிற அந்த அன்பெல்லாம் நான் யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது வரவும் முடியல, பேசவும் முடியல, ஒரு மாதிரி இமோஷனா இருந்தேன் நான். Overwhelming-ஆ இருந்துச்சு. ஆமா, அதனாலதான் அந்த ஒரு தேங்க்ஸ், சும்மா ஒரு தேங்க்ஸ் நோட் போடுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். பட் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். பிகாஸ் இங்கே அவ்வளோ ஒரு பாசம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கிடைக்கும் போது அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது வார்த்தையால ஃப்ரேம் பண்ண முடியாது. பட் ஸோ ஹாப்பி. செல்வி அந்த கேரக்டருக்கு, நூறுசாமி அந்த படம் இன்னைக்கு 3rd week. இப்போ கூட நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணிட்டு தான் வரோம். அப்போ அங்கே ஃபுல் க்ரௌடோட அந்த படம் பார்த்து லேடிஸ், முக்கியமாக லேடிஸ் எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சி அழும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. அண்ட் நாங்கள் ஒரு சீன் இருக்கோம், பசங்க 2 பேர் இருப்பாங்க. அம்மா இதுக்கப்புறம் நாளைக்கு அதை சாப்பிட முடியுமா அப்படின்னும் போது சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் வச்சு பண்ணுவீங்க பாருங்க. யாரா இவங்க முரட்டு நடிகரா இருக்காங்களே இப்படி. அது நாங்கள் செல்வியா தான் நீங்கள் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ப்ரீ ரிலீஸ் நம்ம பேசும்போது லைக் மூக்கு துடைக்கிறது, கை இப்படி பண்ணுறது எல்லாத்தையும் அப்படி நான் அந்த இதில் நான் பார்க்கும்போது சிமிலராக அவங்க சொன்னது தான் அங்கே வந்திருக்கு. அப்புறம் அங்கே தூரமாக இருந்து பசங்க வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது ஏகப்பட்டது. என்னங்க ஒரு மாதிரி செல்வியாவே வாழ்ந்துருக்கீங்க. ஹவ் இட் இஸ் பாசிபிள்? லைக் அந்த கேரக்டருக்கு சசி சார் எனக்கு எப்பவும் அவங்க வந்து நீங்க செல்வியா இருக்கணும் அது ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு அவார்ட் கிடைக்கும் போது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ அதனால நான் அந்த ஒரு 2-3 months டெய்லி மார்னிங் இருந்து நைட்டு வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், அதே ஒரு அப்சர்வேஷன் எல்லாம் பண்ணி எப்படியும் செல்வியா வாழணும், மாறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ மேபி நம்ம ஒரு விஷயத்தை நிறைய வாட்டி யோசிக்கும் போது அது வர மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் சசி சார், அவங்களோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து சசி சாருக்கு தான். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ பார்த்து ஒவ்வொரு விஷயமும், சின்ன ஒரு கை கூட இப்படி தூக்குறதுக்கான மெஷர்மெண்ட் கூட அவங்க சொல்லுவாங்க, இந்த பொசிஷன்ல இப்படிதான், இப்படி வேண்டாம். ஸோ அவ்வளோ பார்த்து அந்த செல்வியை வந்து ரசிச்சு ஷூட் பண்ணது சசி சார். அதனால தான் இன்னைக்கு அது இவ்வளோ பேசப்படுறது. ஓகே. அண்ட் ஒரு சீன்ல நிறைய இடத்துல அந்த பசங்களை அரவணைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் விஜயாண்டி அவரோட இந்த காம்பினேஷன் இருக்கும்ல, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ல கருணாஸ் அவர் கையில பிடிச்சி உங்களுக்கு இது பண்ணும்போது ஒரு லிட்டரலா ஒருத்தர் கெட்ட திட்டாங்க ரெஸ்பான்ஸ்ல. ஃபேமிலி எப்போ உங்க தங்கச்சியை இப்படி பண்றியாரு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு இது லைக் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி பாத்தீங்க நீங்க? நாங்க எந்த தியேட்டர் போனாலும் அந்த கருணா சார் வர அவங்கள ஒரு காமெடி இதுதானே. ஸோ அவங்க டீ போட அம்மான்னு சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தாங்க. சடன் அந்த ரியாக்ஷன் வரும்போது எல்லாரும் வந்து அந்த சவுண்ட் எங்களுக்கு கேட்டுச்சு. அப்புறம் நான் வந்து என்னோட அம்மா திட்டும் போது கிளாப்ஸ். பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில, எல்லா ஃபேமிலியில இல்லைன்னா கூட ஃபேமிலியில நடக்கிற விஷயம். ஸோ அந்த ரொம்ப ரியலா அவங்க பார்த்ததோ இல்ல அவங்களுக்கு நடந்ததோ ஆன ஒரு விஷயம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த ஒரு எஸ் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கை தட்டும் போது, அண்ட் ஏழிமலையும் செல்வியோட லவ், அந்த 40 yearsல வரும் ஒரு லவ், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லவ். அது வந்தவங்களுக்கு தான் தெரியும். வராதவங்க வந்து அது எப்படி 40 yearsல ஒரு லவ், அதெல்லாம் தப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு கிடையாது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ். அது நான் செல்வி கிட்ட, நான் உட்கார்ந்த செல்வி அக்கா கிட்ட பேசும்போது தான் எனக்கு ஐயோ நம்ம எல்லாம் லவ் பண்ணவே இல்லை, இதுதான் லவ் அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ்லோட நானும் கோ த்ரூ பண்ணேன். அந்த ஊர்ல இருக்கும்போது நிறைய ஆளுங்களை பார்த்து அவங்களோட ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டு அந்த மூவி நடிக்கும்போது இட் வாஸ் அ ஸ்பெஷல் ஜேர்னி ஃபார் மீ. அந்த கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபேனுக்கும் உங்களுக்கும் எல்லாருமே வந்துட்டு அந்த கயிறு இது பண்றதுக்கு அப்புறம் அந்த ஃபேனு கூட அந்த அப்படின்னு நினைச்சு எல்லாரும். ஆனா அது இல்ல, கடைசியா ஃபேன் வந்து ஒரு ஃப்ரெண்ட். ஆமா, கடைசியா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபேன் நிக்கிற வரைக்கும் நீங்க பாத்துட்டு ஒண்ணு போவீங்களா? உண்மையா அந்த ஆஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கொடுத்தாங்கல்ல, உண்மையா ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இப்போ அவார்ட்ஸ் வருதோ வரலையோ, பட் இவ்வளோ பேர் அதை சொல்லும் போது ஆக்சுவலி ஒரு அவார்டு கையில பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க சொல்லும் போது அப்படிதான், எல்லாரும் சொல்லும் போது அப்படிதான். ஸோ இதுல வந்து நான் ஹாப்பியா இருக்கேன். அடுத்து நிறைய படம் போயிட்டு இருக்கு. அஸ்வத் அவர் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்ல அந்த இதுல நீங்க ஒரு ரோல் எல்லாம் பண்றீங்க. வேற அவர் டைரக்ட் பண்ற ரஜினி சார் படத்துல இல்ல அதெல்லாம் இல்ல சொன்னாங்களே. யார் சொன்னது? ஆமா, அப்டேட் வந்துச்சு உங்களுக்கு. அப்படியே? அப்போ கண்டிப்பா இருக்கு. தர்மன் படத்துல நீங்க இருக்கீங்களாமே? ஆமா, ரஜினி சாருக்கு தங்கச்சி நான் தான். அப்படியா? மேபி அதுலயும் ஏதாவது சூப்பரான கேரக்டர் தான், அது வரும்போது பார்க்கலாம். எப்படி இவ்வளவு போல்டா சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லணும். இல்ல ஒரு பெரிய விஷயம் அப்படிதான் சொல்லணும். கரெக்ட். சூப்பர் சார் பாத்தீங்க எப்படி இருக்கு? அவரு பார்த்தா எல்லாரும் மாதிரி எனக்கும் அவரு பெரிய இஷ்டம். எங்க சூப்பர் சார் பாக்குறீங்க, மோகன்லால் சார் அவர் கூட டான்ஸ் அவரே எனக்கு பிடிக்கும், இவரே பிடிக்கும். எனக்கு எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசை. அதனால இப்ப சொன்னதெல்லாம் நடக்கட்டும்.
ஆமா ஹோப்ஃபுல்லி நடக்கும் நடந்தா ட்ரீட் வச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ ஸோ மச். SS Music Studio One Golden Icon Awards. Digital title sponsor Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innowears Leggings and Nighties. I decide. I go extra. Presta, always extra. But what extra?